நான் இருக்கிறத விட செத்துலாமே என்று நினைத்த காலங்கள் உண்டப்பா. ஆண்டவரே, அவைகள் மத்தியிலப்பா இந்த 12வது மாதத்தை நீர் எங்களுக்காக கொடுத்திருக்கிறீரே. இந்த 12வது மாதத்தில் ஆண்டவரே அப்பா, 1ஆம் தேதியில எங்களை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறீரே. உடைய மகா கிருபைகளுக்காக ஆண்டவரே, உடைய அன்புக்காக ஆண்டவரே, அப்பா உடைய அரவணைப்புக்காக ஆண்டவரே, அப்பா உடைய பாசத்திற்காக ஆண்டவரே, அப்பா உள்ளத்தினால் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி செலுத்துற எல்லா துதிங்க நல்ல கர்த்தரை துதிக்கலாமே. உமை துதிக்கிறோம், உமை துதிக்கிறோம். உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உமையே உயர்த்துகிறோம் அப்பா, உமையே உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே அப்பா, வருடத்தின் கடைசி மாதத்துல வந்து இருக்கிறோமே. இந்த 2024ஆம் மாதத்தின் கடைசி மாதத்துல நாங்கள் வந்து முதலாம் நாளில் அப்படி சமூகத்துல வந்து அப்பா உமக்கு நன்றி பலியார் எடுக்கும்படியாக, உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்தும்படியாக ஆண்டவரே, இந்த வல்ல கிராமத்துல ஒரு சிறிய கூட்டமாய் ஆவியானவரே, பெரியவராய் எங்களோடு கூட இருக்கிறீரே. உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். எல்லா தடைகள் உடைத்து இந்த ஆராதனைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகார வல்லமைகள் முறியடிப்பீராக ஆண்டவரே. அப்பா, ஏற்ற நேரத்துல ஜனங்களை கொண்டு வாங்க அப்பா. ஆண்டவரே, ஏற்ற நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்படியாக, இந்த கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாக, இந்த மாதத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே எங்களுக்கு உண்டாகும்படியாக ஆவியானவரே அப்பா சோத்திரம் கர்த்தாவே, தடைகள் உடைத்து பிள்ளைகளை கொண்டு வாங்க அப்பா, பிள்ளைகளை கொண்டு வாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம். நாங்கள் ஆண்டவர் ஒன்றாய் இணைந்து உம்மை துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் ஒன்றாய் இணைந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒன்றாய் இணைந்து நாமத்தை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நல்லா துதிங்க வாய்களை திறந்து. எல்லா சின்ன பிள்ளைல நல்லா சோத்திரம் பண்ணி அப்பாவை சோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா. ஓகே, சோத்திரம் 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 அப்பா. மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்பாவுக்கு நேராக அந்த வானத்துக்கு நேராக ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் அப்பா. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், அழைந்திடாமல் திசை கெட்டெங்கோ, அழைந்திடாமல் தீவிரம் நாளும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உன் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே, பரவசமே, பரமேஸ்வரனே,
ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்துக்கு சங்கீதம் 96 எடுத்துட்டீங்களா? வாசிக்கலாமா? சங்கீதம் 96. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களும் விவரித்து சொல்லுங்கள். சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே, கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். ஜனங்களின் வம்சங்களே கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்குவதாக. அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவர் பூமியை அவர் உலகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயத்தீர்ப்பார் என்பதே. ஆவியானவரே, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று வார்த்தையின் பிரகாரமாய் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து தரம்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கொடுத்த கரங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. குடிக்க முடியவில்லை என்று சொல்லுகிற கரங்களை கர்த்தர் திடப்படுத்துவீராக. அதனால என்னை சோதித்து பாருங்கள் என்று சொன்னீங்க. ஆண்டவரே அப்பா உமக்கு கொடுத்ததுனால ஒரு நாளும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அப்பா சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் வெற்றியை காணும்படியாக உதவி செய்வீர்கள். நேரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துக்கிறோம், இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவரே, ஒரு தெருவுக்கு 3 பேர் போகணும், 2 பேர் கொடுக்கணும், ஒரு கேமராமேன் கட்டாயம் போக வேண்டும். திருப்பி நட்சத்திரிக்காரன்ற என்னைக்கு போகணும், எந்த வாரம் போகணும்னு தீர்மானிகள். அடுத்தபடி 362 பிள்ளைங்களுக்கு பிரைஸ் கிடைக்கணும். 2வது கோயம்புத்தூர்ல 100 பிள்ளைகளுக்கு பிரைஸ் கிடைக்கணும். அதுக்காக ஜெபிச்சு கொள்ளுங்க. தாத்தா ட்ரெஸ் வாங்கணும், தாத்தா ஆடை யாரு போட போறாங்க, தாத்தா ட்ரெஸ் போடணும், அதுக்காக ஜெபிச்சு கொள்ளுங்க. இத்தனை கேப் இருக்குன்னு கிறிஸ்துவ தாத்தா கேப் செக் பண்ணிடுங்க. கர்த்தர் நல்லவர். சோதரம்
இந்த மாதத்துல பிறந்த நாள் திருமணம் காண்கிறவர் ஏந்துவாங்க உங்களுக்காக. சர்வவல்லமுள்ள தேவனே ஒரு நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதத்துல ஆண்டவரே 2 பெண் பிள்ளைகள் பிறந்த நாள் காண்கிறாங்க. ஆண்டவரே நீங்க டிசம்பர் 1ஆம் தேதி இவாஞ்சலிக்கு பிறந்த நாள், டிசம்பர் 26 டிசித்தாக்கு பிறந்த நாள் காண்கிறாங்க. ஆண்டவரே இந்த மாதத்துல பிறந்த நாள் ஆண்டவர் காண்கின்ற 3 பேர் ஆண்டவரே டிசித்தா, இவாஞ்சலின், ஏசப்பா நீங்க பிறந்த நாள் காண ஆண்டவரே நாம் கூடி வந்திருக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினர் ஆண்டவரே மூவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வாதம் ஈடுகொள்ளாத மட்டும் ஆசீர்வாத செபிக்கிறோம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால கொடுக்கிற பரிசு என்று நாங்கள் வாசிக்கிறோமே, இந்த பரிசை ஆண்டவரே புத்தி உள்ள பிள்ளைகளாய் கிறிஸ்துவுக்குள்ளாய் உலக ஞானத்துல வேத ஞானத்துல அறிவுல தேர்கிற பிள்ளைகளாக வளரும்படியாக இந்த பிள்ளை உங்கள் கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம். இவர்களை பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்கள் தட்டி தேவனை மையப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தபடி சாட்சி சொல்றவங்க வந்து சாட்சி சொல்லுங்க. நான் உங்களுக்கு விடைபெற்றுக் கொள்கிறேன். சரிதான் சொல்லிட்டு வந்து சேர் போட்டு உக்காருனா நான் இது சின்ன இது உக்காருனா என் அப்படியே பிடிச்சி கீழே அந்த மாதிரி இருந்துச்சு. ஊயினா என் மண்டியா போயிருக்கேன் அந்த தென்னை மேல. சரிதான் சொல்லிட்டு முடியலனால உக்காந்துக்குமா அப்படின்னு அம்மா. நான் இல்லம்மா நான் செய்யறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து செய்யறேன். எனக்கு உடம்பு ரொம்ப பலகீனமா இருக்குது. வீட்டுக்கு ஓடி ஆண்டவரே உமக்கு நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. ஆண்டவரே சோதரா வருடத்தின் கடைசி மாதத்துல எங்களை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்புக்காய் உமக்கு நன்றி, அரவணைப்புக்காய் நன்றி. பிள்ளை ஏசப்பா எதிர்காலத்தை குறிச்சு நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பத்தி ஆசீர்வதிங்க தகப்பனே. தேவையான சந்திங்க ஏசப்பா. அப்பா என் தகப்பனே எந்த நோய் நொடி இல்லாம பிள்ளை நல்லபடியா வளர்ந்து உனக்கு ஊழி சேர பிள்ளையா வளர்ப்பதை ஆண்டவரே. அந்த மகளை குறிச்சு நீங்க ஆசீர்வச்சு என்ன திட்டு வச்சிருக்கீங்களோ அந்த மகளை குறிச்சு நீங்க எல்லாம் பெரிய காரியங்கள் செய்வதுக்காக ஆண்டவரே. அப்பா ஊழியத்தை குறிச்சு நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா என் தகப்பனே கூட நீங்க பெரிய காரியங்கள் நீங்க செய்வதுக்காக ஆண்டவரே. எந்த சத்துரு எந்த கிரி அந்த பிள்ளை ஒரு அந்த காலம் மூடி மறைச்சு பாப்பா கோடான கொடி நன்றி நன்றி. நாம ஜெபிக்கிற நல்ல பிதாவே. அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே, அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. புதுமனை புகுவிழா, திருமணம், காதணி, பிறந்தநாள், மஞ்சள் நீராட்டு விழா,
வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளின் இன்விடேஷன், போட்டோஸ், வீடியோஸ் இணையதள வாயிலாகவும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் மூலமாக சிறந்த முறையில் குறைந்த விலையில் வீடியோ எடிட்டிங் செய்து தரப்படும். தொடர்புக்கு AT டிஜிட்டல் ஸ்டுடியோ, ஃபுல் HD வீடியோஸ் அண்ட் ஸ்டில்ஸ், நம்பர் 11/6 ஆர்னி ரோட், பைபாஸ் ஜங்ஷன், செய்யார், 604407, திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட். செல் 9952788752, 9344362102. இமெயில் ID atstudio.cheyyar@gmail.com.